Welcome to my channel, my subscriber. Thank you. This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part time job. For student homemakers and job seekers, use your free time to earn no fixed hours. Work at your just share and publish content. Simple tasks, no selling, no referral. You have Instagram, Facebook, YouTube channel already you eligible. Earn daily with income payment start. Your qualification name 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மை சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. யூடியூப் சம்பிரதாயம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இல்லாமல் இருக்கலாம். அதற்கு பேராசை, பொறாமை காரணமாக இருக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஆடம்பரமான வாழ்க்கையை தவிர்த்து அவர் தவறான வழிகளில் ஈட்டிய செல்வம் மகிழ்ச்சியை தராது. எனக்கு கொஞ்சம் அரிசி சாதமும் குடிக்க தண்ணீரும் கிடைத்தால் போதும். தூங்குவதற்கு தலையணை மெத்தை இல்லாமல் மடித்த கைகளை தலையணையாக வைத்து தரையில் படுத்து நன்கு தூங்குவேன். குறைந்த அவசியமான தேவையானவற்றை கொண்டு கூட என்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். உலக மக்கள் தீங்கை பற்றி நினைக்காமல் நல்லனவை பற்றியே நினைத்து மனதை கட்டுப்படுத்தி நல்லவனவற்றையே செய்து வரும்போது அனைவருக்கும் ஆனந்தமும் அமைதியும் கிட்டும். இயற்கை வைத்தியம் என்பது தவறாக வாழ்ந்து வருவதையோ அல்லது தவறான தீய எண்ணங்களை நினைத்து வருவதையோ பலதரப்பட்ட வியாதிகள் தோன்றுகின்றன. இலவசமாக நமக்கு தரும் காற்று, சூரிய வெளிச்சம், தண்ணீர் போன்றவைகளை சரியாக உபயோகப்படுத்தி கொள்ள கற்றுக்கொள்வதுதான் இயற்கை வைத்தியம். வெளித்தோற்றத்தில் மட்டும் ஆரோக்கியமாக இல்லாமல் உள்ளுக்குள்ளும் ஒருவன் ஆரோக்கியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கவலை, பொறாமை, பேராசை போன்றவைகளினால் ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்காமல் போகிறது. நோய் நொடியின்றி மிருகங்கள் இயற்கை வைத்தியத்தை கடைபிடித்து வாழ்ந்து வருகின்றன. நோயால் பாதிக்கப்பட்ட நாய் அது குணமாகும் வரை பட்டினி கிடக்கும். பாதிக்கப்பட்ட பூனையோ வெயிலில் அமர்ந்து சூரிய கிரகணங்களில் குளிர்ந்து தன்னுடைய சருமத்தை காப்பாற்றிக் கொள்கிறது. நாகரீகம் நிறைந்த நகரங்களில் வாழும் மக்களை விட ஆப்பிரிக்கா காட்டில் வாழும் பூர்வீக குடிமக்கள் மருத்துவர்களின் துணையின்றி ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள். இயற்கையான வாழ்தல்தான் அவர்கள் ஆரோக்கியத்திற்கு வாழ்ந்து காரணம். முற்றிலும் துறந்த துறவிகள் ஆசை வெறியில் தங்களை அழித்து கொள்ளாமல் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி ஆடம்பரமின்றி வாழ்ந்து வருகிறார்கள். சூரியன் உதிக்கும் போது நான் உழைக்க ஆரம்பித்து விடுகிறேன். சூரியன் மறையும் போது நான் ஓய்வெடுக்க கொள்வேன். எனக்கு வேண்டிய நீரை நானே கிணறு வெட்டி எடுத்து கொள்கிறேன். எனக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை நானே பயிரிட்டு கொள்கிறேன். அரசாங்கமும் அரசனும் வரியும் எனக்கு வேண்டியதில்லை என சீன தேசத்தில் நாட்டுப்பாடல் ஒன்று பாடப்பட்டு வருகிறது. இயற்கையான வாழ்வு வாழ்ந்து எளிமையாய் பின்பற்றினால் என்றென்றும் இன்பம் காணலாம். சூரியன் உதிக்கும் போது நான் உழைக்க ஆரம்பித்து விடுகிறேன். சூரியன் மறையும் போது நான் ஓய்வெடுத்துக் கொள்கிறேன். எனக்கு வேண்டிய நீரை நானே கிணறு வெட்டி எடுத்துக் கொள்கிறேன். எனக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை நானே பயிரிட்டு கொள்கிறேன். அரசாங்கமும் அரசனும் வரியும் எனக்கு வேண்டியதில்லை என சீன தேசத்து நாட்டுப்பாடல் ஒன்று பாடப்பட்டு வருகிறது. இயற்கையான வாழ்வு வாழ்ந்த எளிமையை பின்பற்றினால் என்றென்றும் இன்பம் காணலாம். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.